டீனா என்கின்ற 15 வயது சிறுமியும் கேரன் என்கின்ற 9 வயது சிறுமியும் ஓஜுவா போர்டோட உதவியோட தன்னோட இறந்து போன அம்மாவோட ஆன்மா கூட பேச முயற்சி செய்கிறாங்க. ஆத்மாவோட ப்ரெசன்ஸ் இருந்தால் தங்களுக்கு அறிவுறுத்தும்படி ஓஜுவா போர்ட் கிட்ட ரெக்வெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அப்போது திடீர்னு சுவர்களில் நாக் பண்ணுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அதாவது யாரோ தட்டுற மாதிரி. டீனாவும் கேரனும் தன்னோட அம்மாவோட ஆத்மா தான் வந்துட்டதா நினச்சி சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாவோட ஆத்மா கிட்ட பல கேள்விகளை கேட்குறாங்க. அதற்கு எல்லாமே எஸ்ஆர்னோ டைப்பில் சுவர்களை தட்டி தட்டி பதில் பேசுது அந்த ஆத்மா. தன் அப்பாவுக்கு தெரியாமல் இந்த விபரீத விளையாட்டை ரொம்ப நாட்களுக்கு தொடர்றாங்க இருவரும். ஒரு கட்டத்தில் தான் தெரிய வருகிறது, தங்கள் வீட்டு சுவற்றை நாக் பண்ணி பேசிய முயற்சி செய்தது தன் அம்மாவோட ஆத்மா இல்லை, தன் உயிரை பறிக்க வந்த ஒரு கொலைகாரன் அப்படின்னு. அந்த கொலைகாரன் கொல்ல நினச்சது யாரு? 3 மாசமா அவன் ஏன் இவங்க வீட்டு சுவரில் ஒளிஞ்சு இவங்களை வேவு பார்த்துக்கிட்டு வந்திருக்கான்? அவன் கொடூரமாக கொலை செஞ்சது யாரு? டீனாவும் கேரனும் ஓஜுவா போர்டோட இந்த விபரீத விளையாட்டை பல நாட்களுக்கு தொடர்றாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவங்க வீட்டு சுவரிலிருந்து எழுந்தும் அந்த நாக் சத்தம், அதாவது தட்டுற சத்தம் அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அவங்கள தூங்க விடாமல் எப்போவுமே சுவர்களில் அந்த நாக் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் காணாமல் போக ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு ஃபர்னிச்சர்ஸ் நகரவும் ஆரம்பிச்சிருக்கு. அங்கங்கே சில நோட்ஸ், ஐ எம் இன் யுவர் ரூம், கம் அண்ட் ப்ளே வித் மீ, திஸ் இஸ் யோர் டர்ன், இந்த மாதிரி யாரோ எழுதி அங்கங்கே சுவர்த்தில் ஒட்டவும் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த டீனாவுக்கும் கேரனுக்கும் கொஞ்ச நாள்லேயே ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. தான் வீட்டில் இருக்கிறது அம்மாவோட ஆன்மா இல்லையோன்னு ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. ஏதோ ஒரு தீய சக்தி தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டதா 2 பேருமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் பயந்து போன டீனாவும் கேரனும் இதை பற்றி அப்பா கிட்ட பேச செய்கிறாங்க. ஆனால் அப்பா தன் குழந்தைகள் அம்மாவை பிரிஞ்ச சோகத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தப்பான சில விஷயங்கள் தோன்றதா நம்புறாரு. இதை பற்றி அவர் பெருசாகவும் எடுத்துக்கல. இந்த அமானுஷ்யம் அந்த வீட்டில் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் வினோதமான ஒரு செயல் அந்த வீட்டில் நடக்குது. ஒரு நாள் டீனா தன்னோட ரூமில் இருக்கும்போது தான் ரூமோட கபோர்டுக்குள்ளே இருந்து அந்த நாக் சத்தம் வர்றத கேட்குறாங்க. அதாவது கபோர்டுக்குள்ளே யாரோ நின்றுக்கிட்டு தன்னை வெளியே விடும்படி தட்டுற மாதிரி உணர்றாங்க. பயந்து போன 2 குழந்தைகளும் பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. அப்பா வந்ததும் இந்த விஷயத்தை தெரிவிக்கும்போது அவர் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறார். அங்கே 17 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் டீனா அம்மாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அவங்க போடுற மேக்கப்பான பவுடர், லிப்ஸ்டிக் எல்லாமும் போட்டுக்கிட்டு பார்க்கவே அச்சுறுத்தும் வகையில் டீனாவோட ரூமில் இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த காட்சியை கண்ட அப்பா அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. கண் இமைக்கும் நேரத்தில் அந்த காட்சி மறைஞ்சு போயிடுது. தன் கண் முன்னாடியே நின்றுட்டு இருந்த அந்த பையன் காணாமல் போயிடுறான். என்ன செய்வதென்றே புரியாத டீனாவோட அப்பா போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாரு. டீனாவோட வீட்டுக்கு விரைந்த போலீஸுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அந்த பையன் மாயமாக மறைஞ்சு போன விதம் அவ்வளோ ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. போலீஸின் தீவிர தேடலின் முடிவில் டீனாவோட கபோர்டுக்குள்ள ஒரு ரகசிய அறை தென்படுது. அதற்குள் சென்று பார்த்த போலீஸுக்கு மிகுந்த அதிர்ச்சி.
அந்த அறை நேரா டீனாவோட பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அங்கே டேனியல் என்ற 17 வயது சிறுவன் கடந்த 3 மாதங்களாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறான் என்ற உண்மை கண்டுபிடிக்கப்படுகிறது. டேனியல் தான் டீனாவோட அம்மா மாதிரி நாக் பண்ணி டீனாவை தான் அம்மா கூட பேசுகிறதா நம்ப வச்சிருக்காரு. டேனியலை கைது பண்ணி ஜுவனைல் கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க போலீஸ். டேனியலோட அம்மா அவரை சில லட்சங்கள் செலவு பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. அப்படி வெளியே எடுப்பது எவ்வளோ பெரிய தவறுன்னு டேனியலோட அம்மாவுக்கு அன்னைக்கு தெரியலை. சில மாதங்களுக்கு அப்புறம் டேனியல் தன் அக்கம் பக்கம் வீடுகளில் சின்ன சின்னதாக திருட ஆரம்பிக்கிறாரு. அக்கம் பக்கத்தினர் வீட்டில் இல்லாத போது போய் அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி அவங்க வீடுகளில் ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு வராரு. ஒரு பொருளை நகர்த்தி வைக்கிறதோ ஒரு பொருளை தூக்கிட்டு வர்றதோ அந்த மாதிரி. 1987 தான் அந்த பயங்கரம் நிகழுது. டேனியல் பிரிசில்லா என்கிறவரோட வீட்டுக்குள்ள திருட போறாரு. அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஆனால் அங்கே பிரிசில்லா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இவர்கிட்ட இருந்த பிஸ்டலால் மிக நெருக்கத்தில் போய் பிரிசில்லாவை சுட்டு கொலை செய்கிறாரு. பிரிசில்லா சாகும்போது 3 மாதங்கள் கர்ப்பமாக இருந்திருக்காங்க. மேலும் பிரிசில்லாவின் குழந்தைகளான வில்லியம்ஸ் 5 வயது, ஆண்ட்ரூஸ் 2 வயது, 2 குழந்தைகளும் பாத் டப்பில் முழுகடிச்சு சாகடிக்கிறாரு டேனியல். திருட மட்டுமே செய்து கொண்டிருந்த டேனியல் ரொம்ப ஈஸியாக இந்த கொலைகளை செய்கிறாரு. போலீஸ் அவரை 2 நாட்களுக்குள்ள கைது செய்கிறாங்க. டேனியலுக்கு கோர்ட் 3 ஆயுள் தண்டனைகளை விதிக்கிறது. தான் செய்த என்ற செயலுக்குமே தான் வருந்தவில்லை என்று கோர்ட்டில் டேனியல் வாக்குமூலம் அளித்தார். டேனியல் சிறு வயது முதலே தன் அப்பாவால் அபியூஸ் செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறார். மனநிலை சீராக இல்லாத குடும்ப சூழலில் வளர்ந்து வந்திருக்கிறார் டேனியல். அவர் சிறு வயது முதல் வளர்ந்து வந்த சூழலும் நிலையும் தான் அவர் இப்படி யாருக்கும் பிடிபடாத குணங்கள் உடையவராக மாற முக்கிய காரணமாக அமைகிறது. அவர் டீனா வீட்டில் ஏன் 3 மாதங்களா ஒழிஞ்சு வாழ்ந்தாரு? டீனாவை எதுக்காக வேகு பார்த்தாரு? எதுக்காக அக்கம் பக்கம் வீடுகளில் திருட ஆரம்பிச்சாரு? அவர் வச்சிருந்த பிஸ்டல் யாரோடது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை டேனியலுக்கு மட்டுமே தெரியும். போலீஸ் விசாரணையில் வெளிவராத உண்மைகள் இந்த கேள்விகளுக்கான விடை. டேனியல் இப்போவும் ஆயுள் தண்டனை காலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.